Good morning. நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறது வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து டிசைன் பண்ணவர் பார்த்தீங்கன்னா கைடோ வேன் ரோசம். இது 1980s டிசைன் பண்ணிட்டாங்க. இந்த பேர் வந்து அவருக்கு பிடிச்ச பிபிசி காமெடி சீரீஸ் மான்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ் அதனால தான் அவர் அந்த பைத்தான்கிற பேர் வச்சுருக்காரு. இது வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ்ங்க. இதை டிசைன் பண்ணியிருக்கிறது வந்து C and C++. இந்த வெர்ஷன் லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 3.7 2018 which is widely used. 3.8 வந்து 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் சில பக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வெர்ஷன் 3.9 வந்து expected to be released in future. ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பைத்தான் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி ஈஸி டு லேர்ன் அண்ட் யூஸ். ரொம்ப ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம், ப்ரோக்ராம் எழுதலாம். அடுத்தது எக்ஸ்ப்ரெசிவ் லாங்குவேஜ். எக்ஸ்ப்ரெசிவ் லாங்குவேஜ் அப்படின்னிங்கன்னா இந்த ப்ரோக்ராமை வந்து பார்த்தாலே படிக்கிற மாதிரி இருக்கும், நல்லா புரிகிற மாதிரியும் இருக்கும். that is readable and understandable. அடுத்தது interpreted language. ஸோ இங்கே டிரான்ஸ்லேட்டர் ஒரு ப்ரோக்ராம் நம்ம எழுதினோம்னா ஹை லெவல்லேருந்து லோ லெவலுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படும். இங்கே டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணுறது வந்து இன்டர்ப்ரெட்டர். நெக்ஸ்ட் இஸ் கிராஸ் பிளாட்ஃபார்ம் லாங்குவேஜ். அதாவது பைத்தானில் ஒரு ப்ரோக்ராம் எழுதினோம்னா அது நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஓஎஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ப்ரோக்ராமை விண்டோஸ்லேயும் ரன் பண்ணலாம், வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைனக்ஸ்லேயும் நான் ரன் பண்ணலாம். அதுதான் கிராஸ் பிளாட்ஃபார்ம் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் இட் இஸ் ஃப்ரீ. ஸோ இட் இஸ் ஃப்ரீலி அவைலபிள். யூ கேன் டவுன்லோட் ஃப்ரம் நெட். அண்ட் ஓப்பன் சோர்ஸ். ஸோ சோர்ஸ் கோட் இஸ் அவைலபிள் விச் மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இட் சப்போர்ட்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஃபீச்சர்ஸ். அதனால் இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஸோ பைத்தானில் பார்த்திங்கன்னா வாஸ்ட் லைப்ரரி இருக்குது, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கிளாஸஸ் அதில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் GUI ப்ரோக்ராமிங்க்கு சப்போர்ட் பண்ணுது. லாஸ்ட் ஃபீச்சர் இஸ் இன்டகிரேட்டட். இன்டகிரேட்டட் அப்படின்னா நான் பைத்தானில் எழுதுகிற ஒரு ப்ரோக்ராமை வந்து வேறு லாங்குவேஜில் எழுதின ப்ரோக்ராம் கூட ஒர்க் பண்ண வைக்கலாம். That is, a program written in Python can work with a program written in C or C++. Okay, so இதெல்லாம் தான் features. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ். ஸோ டுடே பார்த்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷன்ஸ்லேயும் பைத்தான் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் தி ஃபியூ அப்ளிகேஷன்ஸ்: வெப், desktop, software development, scientific and numeric computing, business applications, console, audio video based applications, 3D CAD, enterprise and application for images. அடுத்தது character set. character set பார்த்தீங்கன்னா traditional ASCII character set சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது இப்போ இருக்க யூனிகோட் கேரக்டர் செட் வந்து சப்போர்ட் பண்ணுது. தட் இஸ் பைத்தான் வெர்ஷன் 2.7 யூனிகோட் கேரக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ நாம் யூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து 0 to 9, A to Z போத் கேபிட்டல் அண்ட் லோவர் கேஸ், அடுத்தது அண்டர்ஸ்கோர் அண்ட் அதர் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர். ஸோ ஐடென்டிஃபையர்னால் என்ன அப்படின்னா ஒரு பேர். ஸோ ஒரு பேர் எதுக்கான ஒரு பேருன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நேம் டு அ வேரியபிளாக இருக்கலாம், இல்லை ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லை வேறு ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம், விச் வில் சி லேட்டர். ஸோ என்னென்னலாம் நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு பேர் வைப்போம். அந்த பேர் தான் வந்து ஐடென்டிஃபையர். ஸோ பைத்தான் பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ். ஸோ ரூல்ஸ் பார்த்தோம்னா the name should start with ஒரு லெட்டராக இருக்கணும், அதாவது அல்ஃபபெட்டாக இருக்கணும், இல்லைன்னா அண்டர்ஸ்கோராக இருக்கணும். அதை ஃபாலோ பண்ணி
டிஜிட்ஸ் இருக்கலாம், அல்ஃபபெட்ஸ் இருக்கலாம், அண்டர்ஸ்கோர்ஸ் இருக்கலாம். அது வந்து ஒரு ரிசர்வ்டு வேர்டாக இருக்கக்கூடாது. ரிசர்வ்டு வேர்ட்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ரிசர்வ்ட் வேர்ட்ஸ்ன்னு வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கீவேர்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் சர்டன் வேர்ட்ஸ் வந்து ரிசர்வ்டு இதுக்கு தான் சொல்லி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தவிர்த்து நம்ம வேறு எதுக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதெல்லாம் தான் வந்து ரிசர்வ்ட் வேர்ட்ஸ் அண்ட் ஜென்ரலி தே ஆர் கால்ட் அஸ் கீவேர்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு லிஸ்ட் காமிச்சிருக்கேன். இதுதான் ரிசர்வ்ட் வேர்ட்ஸ் இல்லைன்னா கீவேர்ட்ஸ் இன் பைத்தான். Next, data or object types. So generally நம்ம data typeன்னு சொல்லுவோம். இங்கே data வந்து நம்ம ரியல் வேர்ல்டில் பார்த்தோன்னா ஒன்றா அது இன்டீஜராக இருக்கலாம், இல்லை அது வந்து ஒரு டெசிமல் நம்பராக இருக்கலாம், இல்லைன்னா அது வந்து ஒரு ஆல்ஃபபெட்ஸ் ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். இதுதான் வந்து பேசிக் டேட்டா டைப்ஸ். பைத்தானில் பார்த்தீங்கன்னா அது சிம்பிளான ஒரு வேல்யூ இருக்கிற ஒரு டேட்டாவாக இருந்தாலும் சரி, இல்லை பல வேல்யூ சேர்ந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி. என்னோட ஏஜ் இல்லை உங்களோட ஏஜ் வந்து 20 அப்படின்னா 20ங்கிறது ஒரே ஒரு வேல்யூ. ஸோ அது ஒரு டேட்டா. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸாகவும் இருக்கலாம். அவங்க ரெஜிஸ்டர் நம்பர், நேம், எந்த கிளாஸ், ஏஜ், டேட் ஆஃப் பர்த், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ், மார்க், எல்லாமே சேர்ந்ததாகவும் இருக்கலாம். அது வந்து ஒரு வேல்யூ கிடையாது, பல வேல்யூ சேர்ந்தது தான். பல வேல்யூ சேர்ந்ததை நம்ம வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஸோ சிம்பிளான வேல்யூவாக இருந்தாலும் சரி, இல்லை காம்ப்ளெக்ஸான ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, இங்கே எல்லாமே வந்து நம்ம ஆப்ஜெக்டாக தான் பார்க்குறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் 3ங்கிறது ஒரே ஒரு வேல்யூ தான், இருந்தாலும் அது ஆப்ஜெக்டாக தான் பார்க்குறோம். ஸோ சிம்பிளான விஷயமா இருந்தாலும், சிம்பிளான வேல்யூவாக இருந்தாலும் சரி, காம்ப்ளெக்ஸான வேல்யூவாக இருந்தாலும் சரி, நம்ம அதை வந்து ஆப்ஜெக்ட்னு தான் சொல்லி பார்க்குறோம். ஸோ இங்கே 3ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர் ஆப்ஜெக்ட். 9.34ங்கிறது ஃப்ளோட் ஆப்ஜெக்ட். ஹைங்கிறது வந்து ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். ஸோ எல்லாமே இங்கே ஆப்ஜெக்ட்ஸாக தான் பார்க்குறோம். ஸோ இந்த லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா ப்ரைமரி டேட்டா டைப்ஸ் கிடையாது. ஸோ ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் பார்த்திங்கன்னா ப்ரைமரி டேட்டா டைப்ஸ்னு இருக்கும். ப்ரைமரி டேட்டா டைப்ஸ் வந்து இன்டீஜர், ஃப்ளோட், கேரக்டர் ஆர் ஸ்ட்ரிங். இதுதான் ப்ரைமரி டேட்டா டைப்ஸ். இங்கே வந்து ப்ரைமரி டேட்டா டைப்ஸ்ன்னு கிடையாது. இங்கே எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட்ஸாக பார்க்குறோம். ஆப்ஜெக்ட்ஸாக பார்க்குறங்காட்டிக்கு இங்கே எல்லா டேட்டா டைப் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கிளாஸாக தான் இருக்கும். இன்டீஜருக்கும் கிளாஸ் தான், ஃப்ளோட்டுக்கும் கிளாஸ் தான், ஸ்ட்ரிங்குக்கும் கிளாஸ். அதே மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டாவான ஸ்டூடெண்ட், எம்ப்ளாயி, எல்லாமே வந்து யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப் இல்லைன்னா கிளாஸஸாக தான் நம்ம பார்க்குறோம். எல்லாமே கிளாஸஸ்ங்கிற டேட்டா டைப். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இன்டீஜர், ஃப்ளோட்டுக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி இட் இஸ் பில்ட்-இன். இப்போ பைத்தானோட டேட்டா டைப்ஸ் இல்லைன்னா ஆப்ஜெக்ட் டைப்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நியூமரிக். ஸோ நம்பர். ஸோ நம்பரில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்டீஜர், அடுத்தது வந்து ஃப்ளோட், அப்புறம் பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர், அடுத்தது டிக்ஷனரி, அப்புறம் பூலியன், செட், லாஸ்ட் வந்து சீக்வன்ஸ் டைப். சீக்வன்ஸ் டைப்பில் ஸ்ட்ரிங்ஸ், லிஸ்ட், டப். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நியூமரிக் ஆப்ஜெக்ட் டைப்ஸ் பார்க்கலாம். நியூமரிக் அப்படின்னாலே நம்பர். ஸோ அதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இன்டீஜர். இன்டீஜர் அப்படின்னா ஆல் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஹோல் நம்பர்ஸ். ஸோ ஆல் ஹோல் நம்பர்ஸ் பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். அது வந்து இன்டீஜர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 இல்லை -5 எல்லாமே வந்து இன்டீஜர். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ளோட். ஃப்ளோட் வந்து டெசிமல் நம்பர், பாயிண்ட் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுற நம்பர்ஸ் எல்லாம் வந்து டெசிமல் நம்பர்ஸ். அது ஃப்ளோட்டுன்னு சொல்கிறோம். இதுவும் அதே மாதிரி
பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா புது டேட்டா டைப் பைத்தானில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் காம்ப்ளெக்ஸ். ஸோ நம்பர்ஸில் வந்து ரியல் பார்ட்டும் இருக்கும், இமேஜினரி பார்ட்டும் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் 3 + 9 ஐயில் பார்த்தீங்கன்னா 3 வந்து ரியல் பார்ட், 9 வந்து இமேஜினரி பார்ட். இப்போது ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி டேட்டா டைப்ஸ், அதாவது இன்டீஜர், ஃப்ளோட், கேரக்டருக்கெல்லாம் வந்து பை டிஃபால்ட் டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ டிக்ளேர் பண்ணும்போது நான் இன்டீஜர்னு சொன்னேன்னா, இப்போ C++ எடுத்துட்டிங்கன்னா டிக்ளேர் பண்ணேன்னா சே இன்ட் ஐ அப்படின்னு டிக்ளேர் பண்ணேன்னா ஐங்கிற வேரியபிளுக்கு 2 bytes அலாட் ஆயிரும், மெமரியில் 2 bytes அலாட் ஆயிரும். ஸோ ஐயோட வேல்யூவை அந்த இடத்துல தான் அது வந்து ப்ளேஸ் பண்ணும். ஓகே, ஸோ 2 bytes அலாட் ஆகும், ஃப்ளோட்டுனா 4 bytes. ஆனால் பைத்தானில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மெமரி சைஸ் ஃபிக்ஸ்டாக மெமரி சைஸ் வந்து கிடையாது. மெமரி சைஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. ஸோ இன்டீஜர் எடுத்துட்டிங்கன்னா மெமரி சைஸ் என்னவோ அது வரைக்கும் எவ்வளோ பெரிய நம்பர் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஸோ சின்ன நம்பராக இருந்தால் அந்த நம்பருக்கு எவ்வளோ மெமரி தேவைப்படுமோ அவ்வளோ அலாட் ஆகும். ஸோ ஒரு நம்பர் ஓட என்ன நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பருக்கு தேவையான மெமரி அலாட் ஆகும். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா மெமரி சைஸ் தான் ரெஸ்ட்ரிக்ஷன், மெயின் மெமரி தான் லிமிட்டேஷன். அவ்வளோ பெரிய நம்பர் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். ஃப்ளோட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 64 பிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மேக்ஸிமமாக 64 பிட்ஸ் வரைக்கும் நான் ஒரு நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதில் எனக்கு தேவைப்பட்டால் 53 பிட்ஸை வந்து ப்ரிசிஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ப்ரிசிஷன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர டிஜிட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 53 பிட்ஸ் வரைக்கும் நான் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மட்டும் ஃப்ளோட்டுக்கு மட்டும் 64 பிட்ஸ் வந்து அப்பர் லிமிட்டாக வச்சுருக்காங்க, அப்பர் லிமிட்டாக வச்சுருக்காங்க. எதுக்குன்னா டு அவாய்ட் ஓவர்ஃப்ளோஸ். நெக்ஸ்ட் டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா பூலியன். ஸோ பூலியன் வேரியபிள்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ரெண்டு வேல்யூ தான் அசைன் பண்ணுவோம். ஒன்று வந்து ட்ரூ, இன்னொன்று வந்து ஃபால்ஸ். ஸோ ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இவாலுவேட் பண்ணும்போது நமக்கு ஜென்ரலாக 2 ஆன்சர் வரும், ஒன்றா ட்ரூன்னு இருக்கும், இல்லைன்னா ஃபால்ஸ். ஸோ இங்கே ட்ரூ ஃபால்ஸில் டீயும் எஃப் வந்து கேபிட்டலைஸ்டாக இருக்கணும். அடுத்த டேட்டா டைப் பார்த்தோம்னா இட் இஸ் சீக்வன்ஸ் ஆப்ஜெக்ட் டைப் ஆர் டேட்டா டைப். சீக்வன்ஸ்னால் என்னென்னா அடுத்தடுத்து வர்றது, அதுதான் வந்து சீக்வன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தா கேரக்டர்ஸ், சிங்கிள் கேரக்டராக இருக்கலாம், இல்லை நிறையா கேரக்டர்ஸாக இருக்கலாம். ஆனால் அதை வந்து சிங்கிள் கோட்ஸ் இல்லை டபுள் கோட்ஸ் கொடுத்துருந்தோம்னா அதை வந்து அது ஸ்ட்ரிங்காக எடுத்துக்குது. ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா லிஸ்ட். ஸோ லிஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தா கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா பெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பெட்ஸ் ஈக்குவல் டு கோல்டு ஃபிஷ், கேட், டாக். ஸோ இது வந்து ஒரு லிஸ்ட். வேறு கோல்டு ஃபிஷ் ஒரு ஆப்ஜெக்ட், கேட்டுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட், டாகுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இது மாதிரி கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இன் அன் ஆர்டர், இதுதான் வந்து லிஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்ஸோட சீக்வன்ஸை நான் வேணும்னா மாற்றிக்கலாம். ஓகே, அதுதான் லிஸ்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா டப்பிள். ஸோ டப்பிளும் அதே மாதிரி தான். இட் இஸ் அகெயின் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். லிஸ்ட்டில் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் சேம் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸாகவும் இருக்கலாம். டப்பிள்லையும் அதே மாதிரி தான், சேமாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஒன்லி ஹியர் த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்ஸ் தான் மாறுது. லிஸ்ட்டுக்கு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறோம், டப்பிளில் வந்து நார்மல் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டுக்கும்
என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத இன்டெப்த்தாக ஃபர்தர் கிளாஸஸில் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா செட். ஸோ செட் அப்படிங்கிறது அகெயின் ஆப்ஜெக்ட் டைப். இது வந்து அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ், ஆர்டரிங் இல்லாமல் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். இதில் வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். மை செட் ஈக்குவல் டு 1 2 3. ஸோ இதில் எந்த ஆப்ஜெக்டும் ரிப்பீட் ஆகக்கூடாது. அங்கே யூஸ் பண்ணுற ப்ராக்கெட்ஸ் வந்து ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ். அடுத்தது டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரி அதே தான். இட்ஸ் அன் அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். ஆனால் செட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ். செட்டில் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கீ வேல்யூ பேர்னு சொல்கிறோம். ஸோ இப்படி தான் நான் கொடுக்கணும். ஒரு கீ கொடுக்கணும், அந்த கீக்கான ஒரு வேல்யூவும் கொடுக்கணும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் அ பேர். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஏ கோலன், இதுதான் சின்டாக்ஸ். ஏங்கிறது கீ, கோலன், அதோட வேல்யூ வந்து ஆப்பிள்னு கொடுத்தா வேரியபிள். வேரியபிள்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வேரியபிள்னால் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு நேம். எதோட நேம்னு பார்த்தீங்கன்னா மெமரி லொக்கேஷனுக்கான நேம் தான் வந்து வேரியபிள். ஸோ ஜென்ரலாக ப்ரைமரி மெமரிக்கான அட்ரஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமலில் இருக்கும். இங்கே நான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக 1000 எடுத்திருக்கேன். ஸோ மெமரி அட்ரஸஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சு ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், அந்த மெமரி அட்ரஸ்க்கு நானாக ப்ரோக்ராமில் ஒரு பேர் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ வேரியபிள்ங்கிறது என்னென்னா நேம். அது வந்து நேம் டு அ மெமரி லொக்கேஷன். இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ a ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜஸில் சொல்லும்போது என்னென்னா அது இன்டீஜர்னு நம்ம அஸ்யூம் பண்ணிப்போம். அப்போ a ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்தனா ஃபஸ்ட்டு ஏங்கிறது இன்டீஜர், அதனால் 2 bytes அலாட் ஆயிரும். 2 bytes, say 1000, 1001. 2 bytes will be allotted to A. இப்போ அந்த மெமரியில் 5 will be placed. அந்த லொக்கேஷனில் 5 will be placed. இப்போ இந்த 1000ங்கிற பேர் வந்து நான் ஞாபகம் வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த 1000க்கு இன்னொரு பேர் தான் வந்து என்னது, A. Okay, so what is variable? Name to a memory location in which the values are placed. So அந்த location இருக்கிற வேல்யூ தான் வந்து 5. இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் a equal to a plus 1 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா a அந்த அட்ரஸ் ஏயோட லொக்கேஷன் இது 1000, அதில் இருக்கிற வேல்யூ இது 5. ஸோ 5 plus 1 it will become now 6. இப்போ அதே லொக்கேஷனில் 1000ல் 5 எடுத்துட்டு 6ன்னு ரைட் பண்ணிடும். ஓகே, அதே லொக்கேஷன், அதோட லொக்கேஷன் வந்து 2 bytes. ஸ்டார்டிங் லொக்கேஷன் மட்டும் நம்ம எடுத்திருக்கோம், தட் இஸ் 1000. ஸோ அந்த இடத்துல 5 இருந்தது, 5க்கு பதிலாக 6ன்னு எழுதிடும். ஸோ இதுதான் ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜஸில் உள்ள ப்ரொசீஜர். இப்போ நம்ம பைத்தானில் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ பைத்தானில் வேரியபிள்னால் என்ன? ஸோ இங்கே a ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு 5ங்கிறது ஒரு இன்டீஜர் ஆப்ஜெக்ட். இங்கே எல்லாமே நம்ம ஆப்ஜெக்டாக தான் பார்க்குறோம். ஸோ 5ங்கிறது ஒரு இன்டீஜர் ஆப்ஜெக்ட். ஸோ பில்டின் கிளாஸ், இன்டீஜர் கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆகி இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிடும். ஒன்ஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆச்சுன்னா அதுக்கு மெமரி தேவைப்படும். ஸோ அதுக்கு மெமரி அலாட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல நம்ம 1000ங்கிற லொக்கேஷனில் அலாட் ஆகிருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 5ங்கிற ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகுது, அதுக்கு மெமரியில் ஒரு இடம் ரிப்ளேஸ் ஆகிடுது. அந்த இந்த இடத்துல அதோட மெமரியோட ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து என்ன, 1000. இப்போ ஏ அதுக்கப்புறம் என்னென்ன சிம்பிள்ஸ் என்கவுண்டர் ஆகுதோ அது எல்லாமே ஒரு டேபிளில் போட்டு வச்சுக்குது. ஸோ இங்கே ஏங்கிற சிம்பிளில் அதோட டேபிளில் போட்டிருக்கு, என்னென்னு ஏன்னு போட்டிருக்கு. இப்போ ஏ வந்து ஒரு வேரியபிள்னு சொல்கிறேன். இங்கே வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து பாயிண்டர்ஸ்,
பாயிண்டர்ஸ் அப்படின்னா ஏ வந்து பாயிண்ட் டு தி மெமரி லொக்கேஷன் 1000. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏ வந்து எங்கே பாயிண்ட் பண்ணுது, 5ங்கிற ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா ஏ பாயிண்ட் பண்ணுற லொக்கேஷன் வந்து 1000. அந்த லொக்கேஷனில் தான் 5ங்கிற வேல்யூ ஆர் 5ங்கிற ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜஸில் இந்த அட்ரஸுக்கு இன்னொரு பேர் தான் வந்து ஏ. ஆனால் இங்கே வந்து ஏ பாயிண்ட் பண்ணுற மெமரி லொக்கேஷன் தான் வந்து 1000. அந்த 1000ங்கிற அட்ரஸில் வந்து தான் ஆப்ஜெக்ட் வந்து ரிசைட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் த மீனிங். ஸோ வேரியபிள் இஸ் அ நேம் ஆஃப் அ பாயிண்டர். அது வந்து ஒரு பாயிண்டர் which points to the memory location of an object. ஒரு ஆப்ஜெக்டோட மெமரியை குறிக்குது. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் 5ங்கிற ஆப்ஜெக்டோட அட்ரஸை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் வந்து ஏ. ஸோ பைத்தானில் எல்லா வேரியபிள்ஸுமே வந்து பாயிண்டர்ஸ். தே பாயிண்ட் டு மெமரி லொக்கேஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அடுத்து ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1 அப்படின்னா அதே தான். ஏ எங்கே பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு, 1000ங்கிற லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. அந்த லொக்கேஷன் இருக்கிற ஆப்ஜெக்டோட வேல்யூவை எடுத்தால் 5. 5 + 1 6. இப்போ பாருங்கள், 5ங்கிறது ஒரு தனி ஆப்ஜெக்ட், இப்போ 6ங்கிறது வேற ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் இருக்கா, இல்லை. ஸோ புதுசாக 6ங்கிற ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். அதுக்கு தனியாக வேறொரு மெமரி லொக்கேஷன் அலாட் ஆகுது. இப்போ ஏ வந்து 5 பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது இல்லையா, அதுக்கு பதிலாக நவ் ஏ இஸ் மேட் டு பாயிண்ட் டு 6. மேட் டு பாயிண்ட் டு 6னா என்ன, ஏ இஸ் மேட் டு பாயிண்ட் டு த லொக்கேஷன் 1500. அந்த 1500ல் தான் 6 பிளேஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி டிஃப்ரென்ஸ். C++ல பாருங்கள், அந்த வேல்யூவை ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1ன்னு சொல்லும்போது 6ன்னு மாறுது. அதே லொக்கேஷனில் தான் 5க்கு பதிலாக 6ன்னு எழுதுது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. 5ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், 6ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். இது வேறு, இது வேறு. 5 வேறு, 6 வேறு. 5க்கு அலாட் ஆன லொக்கேஷன் 1000. இப்போ 6க்கு எங்கே அலாட் ஆகிருக்கு, 1500. இப்போ ஏ எங்கே பாயிண்ட் பண்ணணும், 6ங்கிற ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணணும். அப்படின்னா ஏ இஸ் மேடு டு பாயிண்ட் டு 1500. இப்போ ஏ வந்து 1500ங்கிற லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, திஸ் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜஸ் அண்ட் பைத்தன். Next, we will see one more example. Now C and C++. A equal to 3. அப்படின்னு என்ன ஆகும், let us assume they are integers. So 2 bytes allot ஆகும். I have taken only the, நான் வந்து இப்போ ஸ்டார்டிங் அட்ரஸ் மட்டும் எடுத்திருக்கேன் 1000. ஸோ 1000ங்கிற லொக்கேஷன் வந்து ஏவோட இன்னொரு பேர். அந்த இடத்துல 3ங்கிற வேல்யூ எழுதிடும். அடுத்தது B ஈக்குவல் டு A அப்படின்னா என்ன ஆகும், Bக்கு தனியாக இன்னொரு 2 bytes அலாட் ஆகும். ஏக்கு தனியாக 2 bytes அலாட் ஆகும், Bக்கு தனியாக 2 bytes அலாட் ஆகும். அடுத்து ஸ்டார்டிங் லொக்கேஷன் வந்து 2000 எடுத்துக்கோங்க. ஸோ அங்கே வந்து B ஈக்குவல் டு ஏனா ஏ இருக்கிற வேல்யூ வந்து 3. ஸோ 3 வந்து இங்கேயும் எழுதியாச்சு. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் A ஈக்குவல் டு A ப்ளஸ் 1 அப்படின்னா 4ன்னு ஆயிருமா. இப்போ 4, இப்போ ஏவோட புது வேல்யூ என்ன 4. ஸோ அதே 1000ங்கிற லொக்கேஷனில் ஏ 3க்கு பதிலாக என்னன்னு எழுதிடுது, 4ன்னு எழுதிடுது. ஓகே, திஸ் இஸ் இன் ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜஸ். ஸோ நவ் வீல் மூவ் ஆன் டு பைத்தன். ஸோ இங்கே ஃபஸ்ட் A ஈக்குவல் டு 3. ஸோ A ஈக்குவல் டு 3 ஃபஸ்ட்டு என்ன க்ரியேட் ஆகும், 3ங்கிற இன்டீஜர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆனால் அதுக்கு மெமரி அலாட் ஆகும். இந்த எக்ஸாம்பிளில் மெமரி வந்து லொக்கேஷன் 1000 அலாட் ஆகிருக்கு. இப்போ ஏங்கிற சிம்பிள் எடுத்து டேபிளில் போட்டுக்குது. இப்போ ஏ வந்து எங்கே பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு,
3ங்கிற ஆப்ஜெக்டோட லொக்கேஷனை குறிக்குது. அதாவது A வந்து 1000ங்கிற லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணுது. A வந்து 1000ங்கிற லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணுது. ஓகே, அடுத்தது B ஈக்குவல் டு A அப்படின்னா என்ன அர்த்தம்? A எங்கே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோ அதையே Bயும் பாயிண்ட் பண்ணுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல இன்னும் தனி மெமரி லொக்கேஷன் அலாட் ஆகாது. ஓகே, ஸோ B வந்து என்ன பண்ணுது? A எந்த ஆப்ஜெக்ட் பாயிண்ட் பண்ணுதோ அதே லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணுது. அதாவது Aவும் Bயும் 1000ங்கிற லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணுது. அங்கே தான் 3ங்கிற ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ A ஈக்குவல் டு A ப்ளஸ் 1 அப்படின்னு சொன்னால் இப்போ ஃபெச் பண்ணி எழுதும்போது இங்கே என்ன எழுதும்? ஏயோட வேல்யூ, அந்த லொக்கேஷன் 1000ங்கிற லொக்கேஷனில் இருக்கிற வேல்யூ என்னது? 3. 3 ப்ளஸ் 1 வந்து 4. 3 வேறு 4 வேறு, வெவ்வேறு ஆப்ஜெக்ட். இப்போ 4ங்கிற ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆனதையும் அதுக்கு மெமரி அலாட் ஆகும். இந்த எக்ஸாம்பிளில் 2000ங்கிற லொக்கேஷனில் மெமரி அலாட் ஆகிருக்கு. அங்கே 4 பிளேஸ் ஆகிருக்கு. இப்போ A எங்கே பாயிண்ட் பண்ணோம்? 4க்கு பாயிண்ட் பண்ணோம். இப்போ A ஏற்கனவே எங்கே பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது? 3ங்கிற ஆப்ஜெக்டான லொக்கேஷன் 1000க்கு பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது. இப்போ இந்த லிங்க் கட் ஆகிட்டு இந்த ப்ளூ லிங்க் க்ரியேட் ஆகும். டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒவ்வொரு கலரில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பழைய லிங்க் கட் ஆகிட்டு A will now point to location 2000. ஏன்னா 2000ல் தான் 4ங்கிற ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, B எங்கே பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு? 3யை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. அடுத்து A ஈக்குவல் டு H. அடுத்து என்ன சொல்கிறேன்? H பாயிண்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். Hங்கிற ஆப்ஜெக்ட் மெமரியில் இல்லை. ஸோ இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுது. க்ரியேட் ஆகி அது வந்து ஒரு லொக்கேஷன், சரி இந்த எக்ஸாம்பிளில் 5000ங்கிற லொக்கேஷனில் மெமரி அலாட் ஆகி அந்த இடத்துல ஹெச்ங்கிற ஆப்ஜெக்டை எழுதிடுது. இப்போது இது A was pointing to 4. இப்போ அந்த லிங்க் கட் ஆயிரும். A வந்து இப்போ எங்கே பாயிண்ட் பண்ணோம்? ஹெச்ங்கிற புது ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணோம். அந்த ஹெச்ங்கிற ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது? 5000. ஸோ A வந்து எங்கே பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு? 5000ங்கிற லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. அந்த லொக்கேஷனில் தான் ஹெச் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 3யை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கிறது B. 4 எந்த ஆப்ஜெக்டும் பாயிண்ட் பண்ணல. ஹெச்சை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கிறது A. ஸோ நம்ம இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டை பல வேரியபிள்ஸ் பாயிண்ட் பண்ணலாம். அட் அ டைம் ஒரு ஆப்ஜெக்டை பல வேல்யூஸ், இந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை பல வேரியபிள்ஸ் அட் அ டைம் பாயிண்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு வேரியபிள் ஒரு ஆப்ஜெக்டை தான் அட் அ டைம் பாயிண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு A 3யை பாயிண்ட் பண்ணுச்சு, அடுத்தது 4யை பாயிண்ட் பண்ணுச்சு, அடுத்தது ஹெச்சை பாயிண்ட் பண்ணுது. ஸோ ஒரு வேரியபிள் ஒரே ஒரு ஆப்ஜெக்டை தான் பாயிண்ட் பண்ண முடியும். ஆனால் ஒரு ஆப்ஜெக்டை பல வேரியபிள்ஸ் அட் அ டைம் பாயிண்ட் பண்ணலாம். இப்போ ஒரு வேரியபிள் இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3யை வந்து B பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு, ஹெச்சை A பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு, 4 எதுவுமே பாயிண்ட் பண்ணல. ஸோ எதுவுமே பாயிண்ட் பண்ணலைன்னா கார்பேஜ் கலெக்டர் அது பார்த்துக்கும். ஸோ அதுக்கு ரெஃபரன்ஸே இல்லை அப்படின்னா அப்போ தான் அது வந்து இந்த மெமரி வந்து நாட் யூஸ்டுன்னு டிக்ளேர் பண்ணிடும். இட் வில் பி டிக்ளேர்ட் அஸ் நாட் யூஸ்ட். ஓகே, இன்டெப்த்தாக ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் இப்போ சொல்லியிருக்கிறது, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ். மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, which we'll see in the later videos.